வணக்கம். சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி ஒரு செல்லா காசு என்று பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவின் மேடையில் பேசியுள்ளார். 10 தேர்தல்களில் ஓபிஎஸ் அவர்கள் உடன் எடப்பாடி பயணிக்காததுதான் அதிமுகவின் தோல்விற்கு காரணம் என்று அதிமுகவின் தொண்டர்களே கூறுகிறார்கள். அதிலும் குறிப்பாக எடப்பாடியின் குடும்ப உறுப்பினர்களை அதிமுகவில் இணைத்து முக்கிய பதவிகளை கொடுத்து குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிராக எடப்பாடி செயல்பட்டதுதான் தற்பொழுது அதிமுக இந்த நிலைமையில் இருக்கிறது என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவின் மேடையில் பேசியுள்ளார். மேலும் எடப்பாடி ஒரு செல்லா காசு என்றும் இந்த சட்டசபை தேர்தலுக்கு பிறகு எடப்பாடியின் பொதுச் செயலாளர் பதவியும் அடிப்படை உறுப்பினர் பதவியும் பறிபோகும் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். எம்ஜிஆர் அவர்கள் கட்டி காத்த அதிமுக, ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுக, எடப்பாடி பழனிசாமி அதை சுக்குநூறாக உடைத்துவிட்டார் என்றும் அதிமுகவில் சொல்லும்படி அளவிற்கான தொண்டர்கள் களப்பணிகளை மேற்கொள்ளவில்லை. எடப்பாடியின் பின்னால் இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்கள் எடப்பாடிக்கு சாதகமாக செயல்படலாம். ஆனால் அந்த 25 நபரை வைத்து ஒட்டுமொத்த 234 தொகுதிகளிலும் வெற்றியடைய முடியாது. காரணம், தொண்டர்கள் முழு மனதோடு களத்தில் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு என்பது அதிமுகவிற்கு கிடைக்கும். இந்த முறை எடப்பாடியின் ஒட்டுமொத்த அதிகாரங்களும் பறிக்கக்கூடிய வகையில் அதிமுகவின் தொண்டர்கள் களப்பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். காரணம், அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொண்டர்கள் திமுகவிற்கே வந்துவிட்டார்கள் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவின் மேடையில் பேசியுள்ளார். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தது அதிமுகவின் தொண்டர்களுக்கு கோபமே கிடையாது. காரணம், ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைவதற்கு முன்பாக பல கட்ட பேச்சுவார்த்தையை எடப்பாடியிடமும் மாஜி அமைச்சர்களிடமும் நடத்தினார். ஆனால் எடப்பாடிக்கு ஆதரவாக இருந்த மாஜி அமைச்சர்கள் ஓபிஎஸ் அவர்களை புறக்கணித்து விட்டனர். இதனால் தென் மாவட்ட நிர்வாகிகளுடனும் பெரும்பான்மையான தொண்டர்களுடனும் ஆலோசனை நடத்திய பிறகுதான் திமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வருகின்ற சட்டசபை தேர்தலில் எடப்பாடி செல்லா காசாக மாறுவார் என்று திமுகவின் மேடையில் ஓபிஎஸ் அவர்கள் அறிவிக்கை வெளியிட்டுள்ளார். இது நடக்குமா? எடப்பாடி அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளரா அல்லது ஓபிஎஸ் அவர்கள் கூறியதுதான் சரியா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறக்கூடிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது.